ஹலோ. சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். நீங்களே ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து எடுத்துக்கிற மாதிரி வரும் சார். ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எடுக்கணுமா சார்? ஆமாம் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா 32 லட்ச ரூபா லிமிடெட் கொண்ட அக்கௌண்ட் சார் அது. நீங்கள் எடுத்துக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மட்டும் தான் எடுத்துக்கணும் சார். கேட்குதுங்களா? கேட்குது சார். புரியல சார். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 18,000 எனக்கு அனுப்பிச்சி ஆமாம் சார், 18,500 ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுட்ருவோம் சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு எங்களோட தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கிரிட்டபிள் ஸ்கேனர் அனுப்புவோம் சார். நீங்களே ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கிற மாதிரி வரும் சார். ஓ சரிங்க. ஓகே சார். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் அது வந்து நாங்கள் அனுப்புகிற கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 32 லட்ச ரூபா லிமிடெட் கொண்ட அக்கௌண்ட் சார் அது. சரிங்க சார். நீங்கள் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுதான் நாங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் தான் எடுத்துக்கணும். தெரியாமல் நான் கை டச் பண்ணால் அமௌண்ட் அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு வர வேண்டிய 38,500 பிளாக் ஆயிரும் சார். இல்லை அது எனக்கு நீங்கள் இதே மாதிரியே போட்டு விட்றலாம்ல, ஏன் இந்த சிரமப்படுத்துச்சு? இல்லை சார், இது அதோட ரூல்ஸ் சார் அது. சார் இந்த மாதிரி தெரியாமல் ரூல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது சார். கவர்மெண்ட்டில் கொடுத்து மாற்றணும் சார். இப்படிலாம் கொடுத்தோம்னா பணத்தை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சார்? உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வாங்கி சொல்லி கம்பல் பண்ணல சார். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். திருச்சி மாவட்டம் முழுக்க 5,000 ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துருக்குது. ஒரு நாளைக்கு நாங்கள் 150 ஸ்டூடெண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து அனுப்பிட்டு இருக்கிறோம். இப்படி தான் சார் அனுப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் நேரில் வந்து வாங்கிக்க முடியாதா? நேர்லலாம் வரதுக்கு அலோன்ஸ் இல்லை சார். ஏன்னா ஒரு நாளைக்கு 150 ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புறதுனால 150 பேரையும் நேரில் வர சொல்லி கொடுக்குறதுக்கு அலோன்ஸ் இல்லை சார். ஓ சரிங்க சார், சரிங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்த பிறகு இது செய்யணுமா, இல்லை இது முதல்ல செய்யணுமா? இல்லை சார், 18 வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும். ஓ சார், அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் நாங்கள் அனுப்பிச்சுட்றோம். எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் சார். அது ஆல்ரெடி இருக்குது. அதை வாங்கிக்கிற உங்கள் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் நீங்கள் 5,000 மேலே தான் சார் வரவு செலவு செஞ்சுருக்கணும். அதாவது இருப்பு பணம் வந்து 5,000 மேலே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் சார். கரெக்டாக சொல்லுங்கள், இன்னைக்கு டேட்டில் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ சார் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க? மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு சார். அது ஒரு 10 ரூபா பக்கத்தில் இருக்குது சார். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அனுப்பிச்சுட்டா மெசேஜ் எல்லாம் கரெக்டாக வருங்களா? வரும் சார். நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க, உடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சார் நாங்கள் வீடியோ கால் சார், இதை தவிர வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் அதர் மொபைல் வேறு ஏதாவது இருக்குங்களா? அதர் மொபைல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் தான் சார் உட்காந்துருக்குறேன் இங்கே. ஏன்னா வந்து வீடியோ கால் பண்ணுவோம் சார். வீடியோ கால் மூலியமாக தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? வீடியோ கால் மூலியமா என்ன சார் இது திடீர்னு அடுத்த கதையை போடுறீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் அமௌண்ட் வந்து அனுப்பிச்சுட்டோம்னா கரெக்டாக 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஓகேங்களா? 3 நாள் கழிச்சு தான் அமௌண்ட்டே வருமா எனக்கு? இல்லை சார், இப்போ அமௌண்ட் வந்து இப்போயே வந்துடும் சார் உங்களுக்கு. சரி, வரட்டும். 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு 2 ஆபீசர் வந்து எங்களோட ஆபீசர் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. வெரிஃபிகேஷன் வரவிட்டே காசை கொடுத்து விட வேண்டியதானே நீங்கள்? அப்போ ஒரு 150 பேருக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க சார். அமௌண்ட் நீங்கள் வாங்கிட்டா மட்டும்தான் சார் வெரிஃபிகேஷன் வருவாங்க. அதாவது அமௌண்ட் வாங்கிட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களே, உங்களை சந்தேகப்படுறாங்க அப்போ அவங்க? இல்லை சார், வெரிஃபிகேஷன் வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, +2 மார்க் ஷீட் ஒன்று, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு. என்ன சார்? இதெல்லாம் நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம் சார், கொடுத்து 2 இடத்துல சைன் பண்ண சொல்லுவாங்க சார். நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. சரிங்க, சரிங்க சார். உங்களை வந்து அமௌண்ட் வாங்கிக்க சொல்லி கம்பல் பண்ணல. ஓகேங்களா? சரிங்க சார். நம்பிக்கை இருந்தால் நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு அமௌண்ட் நீங்களே எடுத்துக்கோங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஓகேங்களா? சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார், லைனில் இருங்க. சார் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள். இதேதான் சார். என்னங்க சார்? இதே நம்பர் தான். இதே நம்பர் தானுங்களா? ஆமாங்க சார். வெயிட் பண்ணுங்க.
சார் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சார். ஆயின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்கள். வந்துருக்கு சார். ஓகே சார். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபே நம்பரு, என்ன பேர், என்ன பேங்கோட நேம், இது மூணையும் டைப் பண்ணி அப்படியே அனுப்புங்க தனித்தனியாக. இல்லை இது இது இதுலேயே இந்த நம்பர் தான் சார், என்னோட ஜிபே நம்பர் தான் சார் இது. அதே நம்பர் தான் எனக்கு. சரி ஓகே சார். என்ன பேர், என்ன பேங்கோட நேம் கொடுத்துருப்பீங்களா? ஆமாம். லிங்க் பண்ணிருப்பீங்களா? அதை மூணையும் டைப் பண்ணி அனுப்புங்க சார். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 18,500க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் அனுப்பிச்சு விடுறது அது கேட்குறது. மூணையும் டைப் பண்ணி அனுப்புங்க சார். என்னென்ன கேட்குறீங்க? என்னோட இது இந்த ஃபோன் நம்பர் அதே ஃபோன் நம்பர் டைப் பண்ணி அனுப்பணும், அவ்வளோதானே? ஃபோன் நம்பரு, என்ன பேர், அந்த உங்கள் அதாவது ஃபோன்பேக்கு நம்பர் வச்சுருப்பீங்களா? அது இதே நம்பர் தான். அது நேம் கொடுத்துருப்பீங்களா? இப்போ போட்ட அமௌண்ட் வந்து போட்டால் என்ன பேர் காட்டுமோ அந்த பேர். யூபிஐ நம்பரு. அது பேர், ஃபோன்பே நம்பரு, என்ன பேங்க் நேம் மூணையும் டைப் பண்ணி அனுப்புங்க. மூணையும் டைப் பண்ணி அனுப்பு. இது என்ன நம்பர்? நம்ம ஃபோன் நம்பர் தான் அது. வேற என்ன நம்பரை கேட்குறீங்கன்னு தெரியல சார். சரி இதே நம்பர்னா விட்டுருங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபோன்பேக்கு நம்பர் வரும் இல்லை சார், பேர் வரும்ல? ஆமாம், என்னோட பேர் வரும். ஓகே சார். பேங்கோட நேமு மூணையும் டைப் பண்ணி அனுப்புங்க சார். அது நீங்கள் தான் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லை 91590 சார். ஓகே சார். இப்போ கரெக்டாக தான் சார் வந்திருக்குது. சார் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுறது நாங்கள் பேசுறது ஐடியோவில் கால் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது. அமௌண்ட் வந்து ஏறுற வரைக்கும் நீங்கள் லைனில் தான் இருக்கணும் 20 நிமிஷம். ஓகேங்களா? 20 நிமிஷம் லைனில் தான் சார் இருக்கணும் அமௌண்ட் வந்து ஏறுற வரைக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சீனியர் மேனேஜர் டி பாலா லைனுக்கு வருவார். அவர் தான் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். ஓகேங்களா? கால் கட் பண்ணக்கூடாது சார். லைன்லேயே இருங்க. லைன்லேயே இருங்க சார். மேம் கேட்குதுங்களா? கேட்குது சார், சொல்லுங்க. சீனியர் மேனேஜர் பேசிட்டு இருக்கிறேங்க. இல்லம் தேடி கல்வியிலிருந்து மணி டிரான்சாக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு அமௌண்ட் நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகேங்களா? பண்ணுங்க சார் பார்க்குறேன். இது நீங்க பேசிட்டு இருக்கிறது கூகுள் பே ஃபோன்பே நம்பருங்களா, கூகுள் பேங்களா? ஆமாம் சார், கூகுள் பே சார். சார் 91 59 08 இந்த நம்பருங்களா? ஆமாம் சார். 2 4 6 8 10. ஓகே சார். லைன்ல இருங்க சார். இப்போ நான் அமௌண்ட் போட்டால் உங்களோட செல்லுக்கு மெசேஜ் எல்லாம் கரெக்டாக வருங்களா? வருங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 18,500, ரெண்டாவது அமௌண்ட் 10,000, மூணாவது அமௌண்ட் 10,000. 3 பிட்டா தான் சார் அமௌண்ட் ஏறும். சரிங்களா? சரிங்க. ஓகே சார். லைன்ல இருங்க சார். ரைட். ஐசிஐசி பேங்க்குங்களா? ஆமாம் சார். ஓகே சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களோட மேடமும் இல்லைன்னா எங்களோட சாரும் உங்களோட வீட்டு அட்ரஸ் போகிறவங்க சார். அவங்க வந்தாங்கன்னா டி பாலா அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னு சொல்லிடுங்க. சரியா? கண்டிப்பாக சார். ஐசிஐசி பேங்க்குங்களா? ஆமாங்க சார். லைன்ல இருங்க சார்.
சார் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 18,500 போட்டுட்டு இருக்கோங்க சார். அதுக்குண்டான ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், வந்திருக்கான்னு பாருங்க சார். வாட்ஸ்அப்பில் வரலையே சார். நீங்க பேசிட்டு இருக்கீங்களே சார், அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல பாருங்க சார், ஒரு ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் போட்டது ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், வந்திருக்கான்னு பாருங்க. வரலைங்களே சார், வரல சார். லைன்ல இருங்க சார். வாட்ஸ்அப்ல பாருங்க சார், இப்ப பாருங்க ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார். வந்திருக்குங்களா? ரிசிப்ட் வந்திருக்கு சார். ஓகே, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 18,500 போட்டுட்டு இருக்கிறேங்க சார். ஏன்னா உங்களோட அமௌண்ட் என்னோட அமௌண்ட் கலந்துக்க கூடாதுங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களோட பேலன்ஸ் எவ்வளோங்க சார் இருந்துச்சு? பேலன்ஸு நான் 4 ரூபா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். என்னங்க? 4000 ரூபா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். 4000 3000 வந்திருக்கும் சார். சார் இல்லைங்க சார், பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட அமௌண்ட் என்னோட அமௌண்ட் கலந்துக்க கூடாதுங்க. ஏன்னா எழுதி வைக்கணும் உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, நான் இவ்வளோ போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஓகேங்களா? சரிங்க சார், சரிங்க சார். லைன்ல இருக்கிற செக் பண்ணுங்க சார். சரி சார் கூகுள் பேல செக் பண்ண தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும் சார், தெரியும் சார். செக் பண்ணுங்க சார், நான் லைன்ல இருக்கேங்க சார். ஏன்னா நான் எழுதி வைக்கணும், சார் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, நான் 38,500 போட்டுட்டு இருக்கிறேன்னு எழுதி வைக்கணும் நோட்ல. ஓகேங்களா? சரிங்க சார், சரிங்க சார், சரி. செக் பண்ணிக்கோங்க சார். 4530 ரூபா இருக்கு சார். ஓகே சார், 4530 ரூபா இருக்குங்களா? ஆமாங்க சார். ஓகே சார், லைன்லேயே வெயிட் பண்ணுங்க. கூகுள் பே, நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களா ஃபோன்பேங்களா? கூகுள் பே சார். கூகுள் பேங்களா? ம். லைன்லேயே வெயிட் பண்ணுங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார். சார் பக்கத்தில் வேறு எதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் சார். அந்த நம்பரில் வீடியோ கால் பண்ணுவோம். உங்களோட ஜிபே ஃபோனில் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் விட்ரால் பண்ணிக்கணும். சார் இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் நம்ம பக்கத்தில் ஃபோன்லாம் இல்லை சார். பக்கத்தில் ஃபோன் எது இல்லைங்களா? ஆமாம் சார். இதெல்லாம் என்ன சார், பெரிய கொடுக்குறதுனா அக்கௌண்ட் நம்பரில் தான் இருக்குல்ல சார், போட்டு விடுங்க சார். ஏன் சார் கொடுக்குற பணத்தை இப்படி இப்படி கஷ்டப்படுத்துனீங்கன்னா மனுஷன் எப்படி சார் வாங்குவான்? ஒரு ஃபோன் இருக்கிறவங்ககிட்டலாம் எப்படி சார் வாங்குவான்? ஓகே சார், இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிரெடிட் ஸ்கேனர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. ஸ்கேனர் வந்திருக்கான்னு பாருங்க. வாட்ஸ்அப் வந்திருக்குங்களா? இன்னும் வரல சார். இன்னும் வரலீங்களா? நீங்க கரெக்டா ஸ்கேன் பண்ணி தான் அமௌண்ட் விட்ரால் பண்ணணும். சரிங்களா சார்? சார் இது என்னமோ இது டைரெக்டாக வந்துருனாங்க, அப்புறம் 2 அமௌண்ட் தான் ஸ்கேன் பண்ணணுன்னாங்க, இப்போ இதையும் ஸ்கேன் பண்ணணுன்ட்டீங்க நீங்கள். சார் கூகுள் பேல பாருங்க, பார்கோட் வந்திருக்கா வாட்ஸ்அப்ல? ஆமாம் வந்துருக்குது. இது ஸ்கேன் பண்ணுங்க சொல்றேன் சார். இந்த எப்படி ஸ்கேன் பண்ண? ஏன் இந்த வேலை? ஹலோ, ஏன் இந்த வேலை உங்களுக்கு? என்னங்க சார்? என்ன வேலை பண்றீங்க நீங்க? எங்க இருக்கிறீங்க? நான் ஹெட் பிரான்ச்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சென்னை டி நகர்ல இருந்து. சென்னை டி நகர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க ஃபோன் நம்பர் தானே? ஆமாங்க. ஓகே, நான் ப்ராப்பரா கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. இது வந்து இட்ஸ் a scam, you are doing a scam. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க் யூ. ஹலோ. ஓகே சார், தேங்க் யூ. என்ன ஸ்கேன் பண்றது? என்ன இது? வாட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் யூ ஆர் டூயிங்? இது ஒரு நோ இங்கிலீஷ், நோ இங்கிலீஷ், நோ இங்கிலீஷ். இது ஒரு பொழப்பாயா? என்ன